ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீநிதி கிச்சனில் இறால் வச்சு ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். இது ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை, எலுமிச்சம்பழம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ மண் சட்டி வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இஞ்சியையும் பூண்டையும் நல்லா கல் வச்சு தட்டிக்கலாம், அரைக்க வேண்டாம். தட்டி போட்டு அதோட வாசனை வரது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கிட்டு, நம்ம 3 வெங்காயம் எடுத்தோம்ல, அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வந்து கோல்டன் கலராக வரது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலராக வதக்கணும். பிறகு நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம்ல, புளிப்பே இல்லாத தக்காளி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் புளிப்பே இல்லாத தக்காளி எடுத்துருக்கேன். அதை வந்து அதையும் கொரன்னு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா தான் இருக்கும், பட் அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரச சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இறாலை வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம எல்லா காரப்பொடி, காரப்பொடி, மசால் பொடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு இறாலை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடணும். ரொம்ப நேரம் வேக விட்டால் மீன் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும், அப்புறம் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இதில் வந்து சோம்பு, ஜீரகம் 2 1/2 ஸ்பூன் எடுத்து நான் கல்லில் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்தது நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் தான் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மிளகு பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 2 ஸ்பூன் தான் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இறாலை போட்டு அப்படியே இது பண்ணி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அது வந்து நல்லா என்ன மாதிரி ஊறுகாய் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சமாக 1/4 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பாலும் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணதா இருந்தால் காரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளிக்கு நான் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி இறாலையும் சேர்த்து வேக வைக்கணும். பாருங்கள், அந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இறாலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிரும். இந்த இறாலையும் போட்டு அந்த மசால் வந்து சேரக்கூடிய அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிட்டு 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் இறக்கும்போது மல்லித்தலை போட்டு இறக்கிட்டு லைட்டாக லெமன் வேணும்னா நீங்கள் புளிப்புக்கு ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். லெமனையும் போட்டு எடுத்தால் சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இறால் வெந்து வந்துருச்சு. இந்த இடத்துல நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஜீரகமும் சோம்பும் அந்த பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மிளகு பொடிக்கும் அந்த சோம்போட பச்சை வாடை போது வரைக்கும் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சோம்பு, அந்த பெப்பர்லாம் போட்டோன்னா அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீநிதி கிச்சனை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மல்லி இலை இறக்கியாச்சு. மல்லி இலை போட்டு மீன் குழம்பு இறக்கிட்டா சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.